Hello friends, welcome to Curry Corner. Wish you all a very happy and a prosperous Onam. எல்லாருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது, அதுலேயும் பாயசம்னா ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் பாயசம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு பாயசம் ரெசிபி. நேந்திரம்பழம், ஜாக் ஃப்ரூட் இதில் எல்லாம் பாயசம் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் வச்சுட்டு ஒரு பாயசம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் டு கெட் ஆல் மை நியூ அப்டேட்ஸ். இந்த பாயசம் செய்கிறதுக்கான கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் பைனாப்பிள். நான் இங்கே நல்ல ஒரு பழுத்த பைனாப்பிள் எடுத்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற பைனாப்பிளாக பார்த்து எடுத்துருக்கேன். இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி 1 கப் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த புளிப்பில்லாத ஸ்வீட்டாக இருக்கிற பைனாப்பிள் தான் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் பைனாப்பிள் மட்டும் யூஸ் பண்ணி இந்த பாயசம் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கும் வேண்டிட்டு நான் இங்கே ஒரு 1/4 கப் சேமியா யூஸ் பண்ணுறேன். இது கூட 1 கப் தேங்காய் பால். இந்த பாயசம் நான் வெல்லம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்து அதில் 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கரைஞ்சதும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது தான் இங்கே ஜாக்ரி சிரப். இந்த சிரப் கெட்டு போகாது. 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டிஷ் பண்ணும்போது ஈஸியாக எடுத்துகிட்டு நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட பாயசத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு கார்டமம் பவுடர், ஏலக்காய் பொடி, 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய், பாயசம் கார்னிஷ் பண்ண சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிற தேங்காய், கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ரைசின்ஸ், கோகனட் பீசஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வெர்மிசெல்லி சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சேமியா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த சேமியா நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். இப்போது சேமியா நல்லா குக் ஆயாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இனி வேறொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிற கோகனட் போட்டுட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்க போகிறோம். கோகனட் பீசஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட போகிறோம். முந்திரி, திராட்சை மட்டும்தான் சாதாரணமாக பாயசம் வைக்கும்போது ஃப்ரை பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோகனட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாயசம் குடிக்கும்போது வாயில் இந்த பைட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாயசம். இந்த கோகனட் பீசஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட்ஸும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்ல ப்ரௌன் ஆனதும் எடுத்து தனியாக மாற்றி வச்சிடணும். இது இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. அதனால் ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறோம். இதை கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே பேனில் நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸை போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு பைனாப்பிளோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். நான் யூஸ் பண்ணுற இந்த பைனாப்பிள் நல்லா பழுத்து இருக்குது, நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது. அதனால தான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல்லி ரைப்டு பழம் கிடைக்கலன்னா சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு கூடி வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி வதக்கினதுக்கப்புறமா 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை குக் பண்ண போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் குக் ஆனதும் இந்த வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. நல்லா குக் ஆகிருக்கு பைனாப்பிள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜாக்ரி சிரப்பையும் ஆட் பண்ணிவிட்டு பைனாப்பிளை குக் பண்ண போகிறோம். இனி இந்த பைனாப்பிள் ஜாக்ரி சிரப்பில் தான் குக் ஆக போகுது. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஜாக்ரி சிரப்பிலிருந்து அதோட ஃப்ளேவர் எல்லாம் பைனாப்பிளில் இறங்கி அதில் குக் ஆக போகுது. நம்ம சேர்த்துருக்கிற ஜாக்ரி இதில் பைனாப்பிள் எல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் குக் பண்ண போகிறோம். இது இப்போ நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்து சாஃப்டாக இருக்கிற வெர்மிசெல்லி சேமியாவை இதில் ஆட் பண்ணி கொடுக்கணும். இந்த சேமியாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பைனாப்பிளும் சேமியாவும் சேர்ந்து இந்த ஜாக்ரி சிரப்பில் குக் ஆகணும். மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஜாக்ரியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பைனாப்பிள்லேயும் சேமியாலேயும் இறங்கும்.
பாருங்கள், இப்போ நல்லா இது குக் ஆகிடுச்சு, எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த தேங்காய் பால் வந்துட்டு ஒரு பாதி கோகனட்லேருந்து எடுத்தது. 2ஆம் பால் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற தேங்காய் பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்கு பொடி இருக்குல்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி வர்ற அளவுக்கு குக் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு வார்ம் ஆகிட்டு கொதி வர்ற டயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட்ஸும் ரைசின்ஸும் தேங்காய் கொத்தும் இதில் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, பாயசம் கேர்டில் ஆன மாதிரி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான பைனாப்பிள் பாயசம் ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்பெஷல் அக்கேஷனில் எல்லோரும் இந்த பாயசம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் press the bell icon to get all my new updates. Wishing you all a very happy and a prosperous Onam. அப்போது அடுத்த ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.